கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1 அதிகாரம் 48 வசனம். லூக்கா 1:48. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். For he has looked with favor on the humble state of his servant. From now on, all generations will call me blessed. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஆமென். இன்றைய தியான வசனம் மரியாளின் மகிமை மிக்க பாடல் பகுதியில் வருகிறது. மரியாள் தேவதூதர் காபிரியேல் அறிவித்த செய்தியை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியால் கருவுற பெற்று தேவகுமாரன் இயேசுவை தன் கருவில் சுமக்கத் தொடங்கினார். அப்பொழுது தன் உறவான எலிசபெத்தை சந்திக்க சென்றபோது பரிசுத்த ஆவியால் நிரம்பிய எலிசபெத் மரியாளை ஆசீர்வதித்தாள். அதற்கு பதிலாக மரியாள் மனம் நிறைந்த ஆராதனையில் தேவனை துதித்து இந்த பாடலை பாடினாள். தாழ்மையினால் வரும் உண்மையான பாக்கியம் என்ன என்பதை குறித்து இந்த வசனத்தின் மூலம் சற்று நேரம் தியானிப்போம். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். தேவன் தாழ்மையை நோக்கி பார்க்கிறார். மரியாள் தன்னை அடிமை, சர்வன்ட், பாண்ட் ஸ்லேவ் என்று குறிப்பிடுகிறாள். தாழ்மையான நிலை கிராமத்து இளம்பெண் உலக கண்களில் முக்கியமற்றவள். ஆனாலும் தேவன் தாழ்மையானவளை தேர்ந்தெடுத்து உலக இரட்சகரை சுமக்கும் அருமையான பணி அளித்தார். இது தேவனுடைய இயல்பு. உயர்ந்தோரை அல்ல, தாழ்ந்தோரை தேர்ந்தெடுப்பது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று பவுலடிகளார் கூறுவதை கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவன் தாழ்மையான இருதயத்தையே விரும்புகிறார். தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியேர் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 51:17 வாசிக்கிறோம். உலகம் உயர்ந்தோரை தேடினாலும் தேவன் தாழ்ந்தோரை தெரிந்தெடுக்கிறார். தாழ்மையானவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அன்னாள், தாவீது, அப்போஸ்தலர்கள் இவர்களுடைய தாழ்மையினால்தான் அவர்கள் தேவனுடைய கிருபையால் உயர்த்தப்பட்டார்கள். மரியாள் எளிய, கவனிக்கப்படாத இளம்பெண். ஆனாலும் தேவனுடைய கிருபையால் பாக்கியவதி ஆனாள். இதோ, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று உற்சாகமாக மகிழ்ச்சியோடு கூறுவதை கவனியுங்கள். மரியாவின் மகிழ்ச்சி தன்னை பற்றிய பெருமை அல்ல, தேவன் தந்த கிருபையை பற்றிய மகிமை. உலகம் முழுவதும் தலைமுறை தலைமுறையாக கிறிஸ்தவர்கள் மரியாவை பாக்கியவதி என்று அழைப்பார்கள். ஏனெனில் தேவன் அவளை தெரிந்தெடுத்து இயேசுவின் தாயாக்கினார். இதுவே உண்மையாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக எல்லா சந்ததிகளும் மரியாளை பாக்கியவதி என்று நினைவு கூறுகிறார்கள். தாழ்மையானவர்களுக்கு நிலையான பாக்கியம். மரியாவை போல தாழ்மை உள்ளவர்களை சந்ததிகள் நினைவு கூர்ந்து பாக்கியவான்கள் என்பார்கள். சொத்தோ கீர்த்தியோ நித்தியம் அல்ல, ஆனால் தேவனால் பயன்படுத்தப்படுவது நித்திய நினைவாகும். உண்மையான பாக்கியம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுதல். இதை விசுவாசிக்கிறீங்களா?
கர்த்தர் தரித்திரம் அடையச் செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் ஆனவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார் என்று சாமுவேலின் 1 புத்தகம் 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுருவும் நமக்கு அறிவுரை வழங்குகிறார். நம்முடைய காலத்தில் அல்ல, தேவன் நியமிக்கும் நேரத்தில்தான் அவர் நம்மை உயர்த்துவார். அதனால் மிகுந்த தாழ்மையுடன் அவர் கரத்தில் அடங்கி இருக்க வேண்டும். இதை ஒத்துக்கிறீங்களா? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மிக தெளிவாக கூறுவதை மத்தேயு 5:3 வாசிக்கிறோம். நாம் எந்த அளவு தாழ்மையுடன் தேவன் பாதம் அமர்ந்து அவரது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமோ அப்பொழுதுதான் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியானவர்களாக மாறுகிறோம். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? மரியாளை போல நாமும் தாழ்மையோடு கர்த்தருக்கு அடிமைகளாக இருந்தால் தேவன் நம்மை அவருடைய சித்தத்துக்கு மகிமையாய் பயன்படுத்துவார். நமது வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை இருந்தால் நாமும் இதோ எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவான் பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லக்கூடிய சாட்சியை அனுபவிக்கலாம். எனவே இன்றைய தியான வசனம் நமக்கு கற்பிப்பது, தாழ்மையானவர்களை தேவன் மறந்துவிட மாட்டார். அவர் பார்த்து கொண்டு அவருடைய சித்தத்தின்படி அவர்களை உலகுக்கு சாட்சியாய் ஆசீர்வாதமாய் உயர்த்துவார். சுருக்கமாக சொல்வதானால், தேவன் தாழ்மையை நோக்கி பார்க்கிறார். தாழ்மையால் தேவன் கிருபை செய்கிறார். தாழ்மையானவர்களுக்கு நிலையான பாக்கியம் அளிக்கிறார். இதை பரிபூர்ணமாக விசுவாசித்தவர்களாய் தாழ்மையோடும் பணிவோடும் அவர் பாதம் பணிவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரலோக தந்தையே, நாங்கள் எதுவுமற்ற தாழ்மையானவர்கள் என்பதை உணர்கிறோம். மரியாளின் வாழ்க்கையைப் போல எங்களுடைய சிறுமையையும் தாழ்மையையும் நீர் நோக்கி பார்த்து உமது கிருபையால் எங்களை பயன்படுத்தி உமது மகிமைக்காக எங்களை உயர்த்தும். கர்த்தராகிய நீர் இருக்கிறீர் என்பதற்காக, அதற்கு நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறவாமல் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்முடைய பாதம் பணிகிறோம் அப்பா. அப்பா, எப்பொழுதும் உம்முடைய கிருபையால் எங்களை தாங்குகிறீர், வழி நடத்துகிறீர். அதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய பெருமை, கர்வம், அகந்தை எல்லாவற்றையும் விட்டு விலகி தாழ்மையோடு உமது சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு வலிமை தாரும். எங்கள் வாழ்வு எங்கள் சந்ததிகளுக்கு சாட்சியாக, உமது நாம மகிமைக்கு சாட்சியாக இருக்க எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.